வணக்கம் நண்பர்களே. மனசே மனசை கவனி என்ற நிகழ்ச்சியின் அடுத்த எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 120, 27, 28 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில். இந்த எபிசோட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் டாபிக்ஸில் வச்சுருந்தோம். அதாவது மனநோய்கள்னு ஒரு டாபிக், அதுக்கு மனநலத்தை பற்றி பேசணும், மனநோயை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் மன வாழ்க்கையை பற்றி ஒரு 22 எபிசோடு தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் குடிநோயை பற்றி தனியாக பேசணும். அதுக்கப்புறம் மனசுனா என்ன அதை பற்றி பேசணும். அது இல்லாமல் செய்திகளில் மனநலம்னு ஒரு டாபிக் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு சில எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய கான்செப்ட் என்னென்னா, அன்றாட வர செய்திகளில் மனநலத்தை பற்றி ஏதாவது செய்திகள் வந்தால் அதை பேஸ் பண்ணி ஒரு எபிசோடு, அது விளக்க உரை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். கடந்த சில நாட்களாக ஒரு வாரம் ஒன்றரை வாரமாக ஒரு செய்தி எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு வராங்க. யூடியூப்பை பார்த்தா நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கை பார்த்தா இருக்குது, இன்ஸ்டாகிராம் பார்த்தா இருக்குது, எங்கே பார்த்தாலும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சில அரசியல் தலைவர்களும் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அது பரவலாக பேசக்கூடிய ஒரு டாபிக் ஆகிடுச்சு. அந்த டாபிக் கொக்கைன் அடிக்ஷனை பற்றி நிறைய பேர் பேசிட்டுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச 2 நடிகர்கள் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கைது செய்யப்பட்டிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸு. அதனால் வர சில விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. ஆகையினால் அதை பற்றி பேசலான் இருக்கோம். ஏற்கனவே இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசியிருக்கேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்லையே கொக்கைன் அடிக்ஷன், கொக்கைன் என்ற போதைப் பொருளுக்கு அடிமையாவதை பற்றி ஒரு அரை மணி நேரம் ஒரு எபிசோட் பண்ணியிருக்கேன். அதை இந்த செக்மெண்ட் முடிகிற நேரத்தில் அதை போட்டு காட்டுறோம். கொக்கைன் பல வருஷங்களாகவே இந்தியாவில் அங்கங்கே பரவிக்கிட்டு வருது. முக்கியமாக கொக்கைன் எப்படி வர ஆரம்பித்ததுன்னா, ஹையர் ஸ்டேட், அதாவது எக்கனாமிக்கலி ஹையர் லெவலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஒரு பார்ட்டி ட்ரக் ஆகிடுச்சு. பெரிய இடத்து பிள்ளைகளும் பெரிய இடத்துல நடக்கிற பார்ட்டிலையும் ஒரு சாதாரண விஷயம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் அக்செப்டட் நான் மாதிரி ஆகிட்டு வருது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற செக்மெண்ட்ஸுக்கும், அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ஹையர் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வரைக்கும் போய் சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி தான், அதாவது 1980s ஹெராயின் வர ஆரம்பித்தது. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. mid-80s அப்போ நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிருந்தேன். ஹெராயின் அப்போ தான் வர ஆரம்பிக்குது. முதல்ல பெரிய பணக்காரர்கள் தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா 1 கிராம் 300 ரூபா அந்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப அந்த காலத்தில் அது ரொம்ப காஸ்ட்லியான இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா, அதை அடல்ட்ரேட் பண்ணி ஒயிட்டாக இருக்கும் ஹெராயின், அதை அடல்ட்ரேட் பண்ணி அப்புறம் ப்ரௌன் சுகர்னு கூப்பிட்டு அப்புறம் எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது யங்ஸ்டர்ஸு, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க கூட அது யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சம்பாதிக்கிற அன்னாடம் கிடைக்கிற கூலியை அதில் கொண்டு போய் போட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் எய்ட்ஸும் வந்தது. ஐவி போடுறவங்களுக்கு எய்ட்ஸ் இது மாதிரி பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இருந்தது. அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 3-4 வருஷம் ஒரு இன்டென்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணோம். அபேக்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது, அவங்க மூலியமாக மற்றவங்களாம் நிறைய இடத்துல போய் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணோம். இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கோமோன்னு தோணுது எனக்கு. கொக்கைன் அடிக்ஷன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவோம். எஸ்பெஷலி இந்த நியூஸ் வந்த பிறகு நிறைய பேர் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது என்ன பிரச்சனைனா, சில பேர் ஐயோ இப்படி நடக்குது அப்படின்ற பயப்படுவாங்க. ஒரு சில பேர் அப்படி ஒரு ட்ரக் இருக்கா, அப்போ நல்லா இருக்குமா அப்படின்ற எண்ணம் வரலாம். அதனாலேயே சில பேர் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். வேறு லெவலில் அதிகமாக பணம் இருக்கிறவங்க இல்லாமல் பணம் இல்லாதவங்களும் போய் ட்ரை பண்ணி அந்த ஒரு சங்கடத்தில் போய் மாட்டிக்கலாம். ஆகையினால் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் பார்க்கணுன்னா, கொக்கைன் இன்க்ரீஸ் அதிகமாகிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட வேர்ல்டு ஓவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 30-35% அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. அதனுடைய முழு விளக்கமும் நான் அடுத்து வர சில இதில் சொல்கிறேன் நான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாம்பே, டெல்லி, குஜராத் இந்த இடத்துல தான் அதிகமாக ஆரம்பிச்சது. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சவுத்து நோக்கி, சென்னை நோக்கி வந்துட்டுருக்கு. பல இடங்களில் சீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வேர்ல்டு ட்ரக் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது யூஎன் பாடி, அது யூஎன் ஆஃபீஸ் ஆன்
ட்ரக் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் வந்து ட்ரக் அண்ட் கிரைம்ஸ்னு அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. குவைட் எக்ஸ்டென்சிவ் ரிப்போர்ட். பட் நம்மளுடைய பிரச்சனைனா ஆக்சுவல் டேட்டா நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சர்வே பண்ணி இப்போ எனக்கு வந்து டியூபர்குலோசிஸ் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னா ஒரு சர்வே பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சர்வே பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினால இருக்கிற டேட்டா வச்சு தான் பண்ண முடியும். ஒரு டேட்டா என்னென்னா எவ்வளோ ட்ரக்ஸை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணுறாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் ஏர்போர்ட்லேயோ இல்லை ஹார்பர்லேயோ துறைமுகத்தில் வர கார்கோலையோ வேறு எதுலேயோ மறைச்சி கொண்டு வரத ட்ரக்கு சீஸ் பண்ணுறாங்கல்ல, அதை வச்சு சொல்லலாம். ஏன்னா அதிகமான ட்ரக்கு சீஸ் பண்ணுறாங்கன்னா அதிகமாக ட்ரக் உள்ளே வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதிகமாக ட்ரக் உள்ளே வருதுன்னா அதிகமாக டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஆகையினால் அந்த சீஜர் வச்சு பார்க்க போனீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் ஒரு பெரிய ஒரு சீஜர் நடந்தது. டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட 560 கிலோ கொக்கைனை வந்து சீஸ் பண்ணாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு 560 கிலோ கொக்கைன் நாட்டுக்குள்ளே வருதுன்னா எந்த இடத்துலேருந்து வந்தாலும் அதுக்கு டிமாண்ட் இருக்குது. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. அப்போனா அந்த டிமாண்ட் வந்து குறையாது, இன்க்ரீஸ் ஆகும். எப்போதுமே அந்த ட்ரக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அடிக்ஷன்லாம் வந்து தானாகவே குறைய வாய்ப்பில்லை, அது அதிகமாக தான் ஆகும். ஸோ 560 கிலோ பிடிச்சிருக்காங்கன்னா ஒரு சென்டரில் பிடிச்சிருக்காங்கன்னா மற்ற இடத்துல ஹார்பரில் மற்ற என்ட்ரி பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு இன்டைரக்டாக நம்மளுக்கு சொல்லுது எந்த அளவுக்கு கொக்கைன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு. ஆகையான இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் டு தி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். அது தெரிஞ்சுக்கணும். அதனால் வர ஆபத்துகள் என்ன, விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும்போது ஒரு சில பேருக்கு அந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஐயோ அவ்வளோ மோசமானதா அப்படின்னு அந்த பக்கம் போகாமல் இருப்பாங்க. ஆகையினால இந்த எபிசோடோடு சேர்ந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் செக்மெண்ட் பண்ணேன் இல்லையா, அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதை பாருங்கள். அதில் வந்து விளக்கியிருப்பேன் கொக்கைன்னா என்ன, அதனுடைய பாதிப்புகள் என்ன, அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, அதெல்லாம் ஒரு 25 to 30 minutes அது போகும். வாங்க அந்த எபிசோடை பார்ப்போம். பார்த்துட்டு திரும்ப வந்து பேசுவோம். இந்த எபிசோடில் வந்து கொக்கைன்ற போதை மருந்து பற்றி பேச போகிறோம். கடந்த சில எபிசோட்ஸாக போதை மருந்துகளை பற்றி பேசிட்டு வரோம். அதனுடைய பாதிப்புகள் என்ன, அது ட்ரீட்மெண்ட் என்ன, அந்த வகையில் வந்து கஞ்சாவை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் போன எபிசோடில் வந்து ஹெராயினை பற்றி பேசணும். இந்த எபிசோடில் கொக்கைனை பற்றி பேச போகிறோம். இது ஒரு முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போதை மருந்து. இதனுடைய பாதிப்புகள் தெரியணும், இளைஞர்கள் முக்கியமாக தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் அந்த மருந்து பக்கம் போகாமல் இருப்பாங்க. இந்த கொக்கைன்ற போதை மருந்து சமீப காலமாக தான் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் இந்திய இளைஞர்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக இது வந்து மேற்கத்திய நாடுகளில் தான் அதிகமாக இருந்தது. உற்பத்தி ஆகிற இடம் வந்து மெக்சிகோ, கொலம்பியா போன்ற நாடுகளில் உற்பத்தி செஞ்சு, முக்கியமாக அமெரிக்கா, யூரோப்பு அந்த மாதிரி ஊருங்களில் தான் இதை அந்த போதை மருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டிலையும் அந்த பழக்கம் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம கலாச்சாரம்லாம் மாறிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலை பார்த்துட்டு அந்த வாழ்க்கை வாழணுன்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எதையும் அந்த நம்ம ஊர்லேயும் அந்த பழக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இதை பற்றி பேசிக்ஸ் சிலதெல்லாம் தெரியும், அடிப்படை சில உண்மைகளை தெரிஞ்சுக்குவோம். கொக்கைனத்து ஒரு ஒயிட் பவுடர் மாதிரி இருக்கும். இந்த பவுடர் வந்து ஒரு தாவரத்துலேருந்து எடுக்கிற ஒரு பவுடர். இது இந்த தாவரத்தின் பெயர் வந்து கோகா, COCA, அதாவது கொக்கைன்னு வருது. கொக்கைன் கோகானது. இந்த தாவரம் வந்து ஒரு 4 வகையான தாவரம், அதுக்குள்ளேயே சப் குரூப்ஸ் வரும். 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்னு சொல்லுவோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 10 அடி வளரும். ஒரு புஷ் மாதிரி இலைகள், அதுக்கப்புறம் அதில் பூக்கள், அதுக்கப்புறம் வந்து அதில் கனி, சின்ன சின்ன பெரிஸ் வரும். முக்கியமாக இலைகள் தான் இந்த கொக்கைனை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அதை பறித்து அதை ப்ராசஸ் பண்ணி அதோட சில கெமிக்கல் தான் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த ஒயிட் பவுடர் வந்து கொக்கைனாக மாறுது. இதே பெயர் கொண்ட இதே சவுண்டு வர இன்னொரு தாவரம் இருக்கு. அதை எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கோகானத்து போதை மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம். கொக்கோன்னு ஒன்று இருக்கு. கொக்கோன்ற தாவரம் வந்து வேற தாவரம். அதில் வந்து சாக்லேட்டு இல்லை இந்த கொக்கோ ட்ரிங்க் அதெல்லாம் வரும். அந்த மாதிரி அது வந்து சாப்பிடக்கூடிய, அதாவது பாதிப்பு இல்லாத ஒரு தாவரம். கோகான்னு சொல்லுறது வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய, போதை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம்.
அது வந்து 1914-15 வந்து உலகம் முழுக்க அதை தடை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அதை யாருமே வளர்க்கக்கூடாது, வளர்த்தா அது இல்லீகல், அன்லாஃபுல், அந்த தாவரம் வளரவே கூடாது. இருந்தாலும் அந்த போதை மருந்து வந்து நிறைய பணம் சம்பாரித்து கொடுக்கறதால அதை வந்து பல இடங்களில் விளைவிக்கிறாங்க. முக்கியமாக மெக்சிகோ, கொலம்பியா, இந்த ட்ரக் காட்டல்னு சொல்லுவாங்க, அவங்களாம் அதை அந்த பயிரிட்டு அதில் வந்து கொக்கைனை ப்ரிப்பேர் பண்ணி உலகம் முழுக்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் என்னென்னா, கொக்கோ கோலான்னு பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். கொக்கோ கோலா அது ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா COCA ஒரு டேஷ் போட்டு கோலான்னு போட்டிருக்கும். ஆரம்ப கட்டத்தில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது கொக்கோவை அந்த கொக்கோ கோலாவில் இருந்தது. ஒரு அளவுக்கு அந்த அந்த ட்ரிங்க்ஸில் வந்து கொக்கோவை ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஒரு மருந்து மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இது மருந்து கிடையாது, இது முழுக்க போதை மருந்து அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ண பிறகு அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து பேசிக்காக இது வந்து ஒரு ஒயிட் பவுடர். இதுக்கு காமன் நேம் வந்து கோகைன். பட் இதை வந்து பல வகையான பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாட்டில் வேற மாதிரி கொலோக்கியலாக சொல்லுது, லோக்கல் பாஷையில் வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ கஞ்சா வந்து ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி இல்லையா, வேற நேம் பெயர் இருக்கிற மாதிரி கொக்கைனுக்கும் பல வகையான பேர் உண்டு. ஒன்று வந்து கோக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அதை, அப்புறம் ப்ளோன்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கப்புறம் கிராக்குன்னு சொல்லுவாங்க. அது கிறிஸ்டலாக இருக்கும், அது கிராக்குன்னு தான் கொக்கைன் இண்டிகேட் பண்ணுற ஒரு பேர். அப்புறம் ராக்குன்னு சொல்லுவாங்க, பாறை ராக்குன்னுவாங்க. அப்புறம் ஸ்னோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அங்கங்கே சில நாடுகளில், அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளில் லோக்கலாக இந்த மருந்துக்கு, இந்த போதை மருந்துக்கு ஜனங்க வச்சிருக்கிற பேர் அது. அந்த ட்ரக் அடிக்ட்ஸ் இருக்காங்களே, ட்ரக் யூஸ் பண்ணுறோம், அவங்க வச்சிருக்கிற பேர். ஸோ இது மாதிரி பல வகையான பேர்களை இதை கூப்பிடுவாங்க. இதை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா, ராக் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை வந்து கிராக் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு தெரியணும், ஓ கிராக்னா அது கொக்கைன்னு, அப்போ இவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரோ வந்து விலாவாரியமாக சொல்ல மாட்டோம், ப்ரீஃபாக மேலோட்டமாக சொல்கிறேன். பல வகையாக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்னார்ட்டிங்னு சொல்லுவோம். ஸ்னார்ட்டிங்னா மூக்கு வழியாக உறிஞ்சுதல். இப்போ நம்ம வந்து மூக்குப்பொடி போடுவோம் இல்லையா, மூக்குப்பொடி போடுற மாதிரி இதை வந்து மூக்கு வழியாக உறிஞ்சுதல். அதுக்கு சில இது இருக்கும், வழிமுறைகள் இருக்குது. அது மூக்கு வழியாக உறிஞ்சது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணுறது, அந்த கிறிஸ்டல், அந்த கிராக்ன்ற கிறிஸ்டலை வந்து சூடு பண்ணி அதுலேருந்து வர புகையை வந்து ஸ்மோக் பண்ணி இன்ஹேல் பண்ணுறது, இல்லாட்டி ஸ்மோக் பண்ணுறது, அது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வாலோ பண்ணலாம், சாப்பிடலாம் அதை. அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் கரைச்சி, சுட வச்சு கரைச்சி ஐவியாக நரம்பில் ஏற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து 4 வகையில் இதை யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஹார்ம்ஃபுல். இது எல்லாமே ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதை மருந்து பழக்கம். சார், இது வந்து எதனால் இது சாப்பிட்றாங்க சார்? இது வந்து இது சாப்பிட்டோடனே என்ன ஆகும், எஃபெக்ட் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 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 ரஷ், அதாவது ஒரு உடம்பு முழுக்க ஒரு 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 ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ப்ளஷர், ஒரு இன்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு குதூகலமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், உடம்பு முழுக்க வர மாதிரி இருக்கும். அதாவது கவனம் வந்து அதிகமாகிட்ட மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் கவனிக்கிற மாதிரி ஒரு பரபரப்பு இருக்கும். அப்புறம் கண்ணில் இருக்கு இல்லையா, அந்த பாப்பா இருக்கு இல்லையா, அந்த கருவிழிக்குள்ள நடுவில் இருக்கிற பாப்பா வந்து விரியும், டயலேட்டட் பீப்புள்னு சொல்லுவோம். அந்த பாப்பா விரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நிறைய எனர்ஜி இருக்க மாதிரி தோணும், பரபரப்பாக அதை செய்யணும் போல இருக்கும், ஒரு கோவம் இருக்கும், இல்லாட்டி ஒரு டாக்கட்டிவ் ஆகிடுவாங்க, பேசுவாங்க அதிகமாக, நான் இப்படி நடந்திருப்பாங்க, கோவம் வரும், சில சமயம் அக்ரெஷன் வந்துடும். இதெல்லாம் சாப்பிட்ட உடனே இம்மீடியட் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் வந்து சில நிமிடங்கள், மேக்ஸிமம் 1 hour தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. 1 hour கூட இருக்காது, ஒரு சில நிமிடங்கள் இருந்து போயிடும். இந்த எஃபெக்டுக்காக தான் இவங்க சாப்பிட்றாங்க. இந்த ஒரு ஷன நேர இன்பம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சில நிமிடங்கள் வர அந்த இன்பத்துக்காக சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்ட பிறகு அந்த ஒரு சில நிமிடங்கள் வர இன்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அந்த ஆக்டிவ் இருக்கிறதெல்லாம், அந்த எனர்ஜியெல்லாம் அப்படியே குறைஞ்சி டல் ஆகிடும். அப்புறம் வந்து மற்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ டல் ஆகிடும், டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து ஒரு ட்ரௌசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கும்போது வரும். முதல் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கும். அந்த ஒரு சில நிமிட அந்த இன்பத்துக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
இது தொடர்ந்து சாப்பிட்டா என்ன வரும்னா இரிட்டபிலிட்டி, அதாவது ஒரு எரிச்சல் இருக்கும். அந்த தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு எரிச்சல் இருக்கும், ஒரு எதுக்கிறதால எரிஞ்சு விடுவாங்க, ஒரு ரெஸ்ட்லெஸ் இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும். அப்புறம் சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க, சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். எல்லாருமேலேயும் ஒரு சந்தேகம் வரும், நம்பிக்கை குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கும், இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் லைட்டை பார்த்தா கூசுற மாதிரி இருக்கும், கண்ணால் லைட்டை பார்த்தா கூசுற மாதிரி இருக்கும். குரல், அதாவது சத்தம் கேட்டால் அது தாங்கிக்க முடியாது, எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். தொட்டு உணர்ச்சும் ஒரு கூசுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து வர சைடு எஃபெக்ட்ஸ், அதிகமாக வர ப்ராப்ளங்கள். அதுக்கப்புறம் தூக்கம் வராது, அப்படியே முழிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். முழிச்சிட்டே இருக்கிறதால மறுநாள் வந்து டயர்ட் ஆகிடும், உடம்புல வர மற்ற பாதிப்பெல்லாம் வந்துடும். பிஹேவியர், நடவடிக்கைகள் வந்து அக்ரெசிவ் ஆகிடும், ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஒரு கோவம் அதிகமாக வரும், சட்டன் அடிச்சுன்னு போல இருக்கும், ஒரு எரிஞ்சு விழணும் போல இருக்கும். இதெல்லாம் தொடர்ந்து அது வர எஃபெக்ட் இதெல்லாம். அப்புறம் வந்து ரத்த நாளங்கள் சுருங்கிடும்னு சொல்கிறாங்க. ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இருதய துடிப்பு வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஒரு 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 நிமிஷத்துக்கு 72 80 தடவை துடிக்கிற இதயம் வந்து அந்த துடிப்புகள் மாற ஆரம்பிச்சிடும், அதிகமாக ஆரம்பிச்சிடும். 90 100 120 அப்படி ஆயிடுச்சிடும். அப்புறம் ரொட்டீனாக ஒரு 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 லெவலாக போயிட்டு இருக்கிற துடிப்பை வந்து இர்ரெகுலர் ஆகிடும், மாறி 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 வர ஆரம்பிக்கும். அதிகமாகவும் குறையும், இல்லாட்டி விட்டு விட்டு வரும். அது மாதிரி இதய துடிப்புகள் மாற ஆரம்பிக்கலாம். உடம்பை வந்து அந்த உஷ்ணம் அதிகமாகும், அந்த உடல் டெம்பரேச்சர் சொல்கிறேன் இல்லையா, அந்த டெம்பரேச்சர் அது மாதிரி ஒரு ஃபீவரிஷ் ஃபீலிங் வந்துடும். பிளட் ப்ரெஷர் வரலாம், ரத்த கொதிப்பு நோய் உங்களுக்கு வரலாம், ரத்த கொதிப்பு அதிகமாகிடலாம். அதுக்கப்புறம் வந்து கை நடுக்க வந்துட ஆரம்பிச்சிடும், தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு கை நடுக்க வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து மசில்லாம் ட்விச் ஆக ஆரம்பிச்சு, ட்விச்னா துடிக்கும். சில மசில்ஸ் முகத்தில் இருக்கிற ஒரு சில மசில் மட்டும், ஒரு சில தசைகள் மட்டும் துடிக்கும், இப்படி துடிக்கும். இல்லாட்டி கையில் மட்டும் ஒரு சில மசில்ஸ் துடிக்கலாம், இங்கே துடிப்பு வரலாம். இதெல்லாம் வந்து பாதிப்புகள், அதாவது அந்த 2 நிமிஷம் இன்பம் போன பிறகு வர பாதிப்புகள். இதெல்லாம் வந்து அவருக்கு மணிக்கணக்கில் இருக்கும். ஆகையினால தான் இது வந்து ரொம்ப மோசமான மருந்து சொல்கிறோம். இது எப்படி சார் வேலை செய்யுதுன்னா, எல்லா போதை மருந்துகளும் மூளையில் போய் வேலை செய்யுது. மூளையை பாதிக்கிறதால தான் அந்த பாதிப்புகள், அந்த போதெல்லாம் வருது. போதை மருந்தை 2 வகையாக பிரிக்கலாம், ப்ராடாக 2 வகைனா. ஒன்று வந்து டிப்ரெசிவ், அதாவது அப்படியே குறைக்கிறதா, அப்படி ஆக்டிவிட்டி இதெல்லாம் குறைச்சி போதை ஏற்படுத்து. அதாவது ஆல்கஹால், கஞ்சா, ஹெராயின் இதெல்லாம் அப்படியே ஒரு போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஒரு சில போதை மருந்துகள் ஆக்டிவேட் பண்ணி விடும், ஸ்டிமுலன்னு சொல்லுவோம். அதாவது ஆளை வந்து அப்படியே துடிப்பேற்றி விட்டுரும், துடிப்பேற்றி அப்படியே அதிகமாக அப்படியே போயிட்டு அதனால் பாதிப்படும். அது வந்து ஸ்டிமுலன்னு சொல்லுவோம். அது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு துடிப்பு அதிகமாக்குற ஒரு போதை மருந்து. இந்த கொக்கைனும் அது மாதிரி ஒரு ஸ்டிமுலன் மெடிசன் ஆர் ஸ்டிமுலன் போதை மருந்து. இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, மூளையில் இருக்கிற சில ரசாயன மாறுதல்களால் வேலை செய்யுது. முக்கியமாக டோபமின்னு ஒரு ரசாயனம் இருக்குது மூளையில், ரொம்ப முக்கியமான ஒரு ரசாயனம். அந்த ரசாயனத்தை அளவுக்கு அதிகமாக்கி விட்டுரும். அதிகமாக்கினா நல்லதில்லை, அது மாதிரி அளவுக்கு அதிகமாகிடும். அளவுக்கு அதிகமாகிறதால வர பாதிப்புகள் தான் நான் சொன்ன பாதிப்புகள் எல்லாம். சார் இது வந்து இம்மீடியட்டாக வர சில நிமிடங்களில் வர அந்த ஒரு பாதிப்பு, இன்பம், ஒரு பரபரப்பு, ஆக்டிவ், அதெல்லாம் சொன்னோம். எனர்ஜியாக இருக்கிறதெல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் வர சில பாதிப்புகள், சைடு எஃபெக்டும் சொன்னோம். இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை சில நிமிடங்கள் இருக்கிற அந்த ஒரு இன்பம் மாதிரி இருக்கிற ஒரு மாயைக்காக அந்த மருந்தில் போய் விழுந்து மற்ற பாதிப்புகளும் கூடவே வர ஆரம்பித்தோம். சரி, தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? அதாவது லாங் டேர்ம் எஃபெக்ட், ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காருன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இவங்களுக்கு வந்து ரத்த நாளங்களில் அல்லாட்டி இருதயத்தில் ரத்த கட்டி ஆகிடும், ரத்தம் வந்து உறைந்து போயிடலாம். பிளட் கிளாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரத்தம் உறைந்து போய் சின்ன சின்ன கட்டியாக இருந்து ரத்த நாளங்களுள்ளே போக ஆரம்பிக்கும். போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அடைச்சிக்கிச்சுன்னா அந்த வேலை செய்யாது. மூளைக்கு போய் மூளையில் இருக்கிற சில முக்கியமான ரத்த குழாய்களை, ரத்த நாளங்களை அடைச்சிருச்சுன்னா அந்த கட்டி வந்து அந்த ரத்தம் மூளைக்கு போகாது, பக்கவாதம் வந்துடலாம். ஸோ ஸ்ட்ரோக் வரலாம். இல்லை வந்து ஸ்ட்ரோக்கு வந்து சிவியராக ஸ்ட்ரோக் வரும்போது இறந்துடலாம். அதுக்கப்புறம் நெஞ்சில் அது மாதிரி வந்ததுன்னா, இருதயத்தில் அது மாதிரி வந்ததுன்னா ஆன்ஜினான்னு சொல்லக்கூடிய இருதயில வலி வரலாம், செஸ்ட் பெயின் வரலாம். செஸ்ட் பெயின் வந்து பல காரணங்களால் வரும். ஹார்ட்னால வர பெயின், செஸ்ட் பெயின் வந்து கார்டியாக் பெயின்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஆன்ஜினான்னு சொல்லலாம். அது ஒரு வகையான இருதயம் சம்மந்தப்பட்ட ஒரு வலி. அது வந்து இந்த கொக்கைன் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வரலாம். ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகலாம். ரொம்ப அதிகமான இரத்த கொதிப்பு வரலாம். பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடலாம்.
அதுக்கப்புறம் முன்னே சொன்ன மாதிரி நாடி துடிப்பு அதிகமாகிடும். ஓரளவுக்கு மேலே போனால் அதுவே டேஞ்சர் தான். ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா 130க்கு மேலே போகுது, 120 130 போதுன்னு வச்சுங்க, அதுக்கும் மேலே போகுதுன்னா இருதயம் ரொம்ப பாதிப்பு அதிகமாகிடும். இருதயம் சட்டுன்னு ஃபெயில் ஆகிடலாம், அரெஸ்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அதாவது துடிப்பு மாறுத்தாலையும் இருதயத்தில் பாதிப்பு உயிரிழக்க நேரிடலாம். அது இல்லாமல் இது இருதயத்தில் வர பாதிப்புகள். அதுக்கப்புறம் நுரையீரல் மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு அடிக்கடி இந்த ஸ்பூட்டம்னு சொல்லுவோம். அதாவது நுரையீரலில் சளி போய் இருக்கிறதால அந்த சளி வர ஆரம்பிக்கும். அந்த சளி கருப்பாக வரும். இந்த கொக்கைன் யூஸ் பண்ணுறதுக்கு பிளாக் ஸ்பூட்டம் சொல்லுவோம். அந்த சளி கரு நிறத்தில் இருக்க சளி வரலாம். தொடர்ந்து இருமல் இருக்கலாம், அடிக்கடி இருமல் வரும். ஏன்னா மூக்கால் அந்த ஸ்னாட் பண்ணும்போது உரியும் போது மூக்குக்குள்ளே இருக்க லைனிங்கெல்லாம் பாதிச்சு மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். அதே அந்த அந்த புகை நுரையீரலுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். இருமல் வரலாம், நுரையீரலேருந்து சளி வரலாம், அந்த சளி கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மூச்சு திணறல் வரலாம். வீசிங் சொல்கிறேன் இல்லையா, ஆஸ்துமா மாதிரி மூச்சு திணறல் வரலாம், மூச்சு இழுத்து இழுத்து விடலாம். அப்புறம் நுரையீரலில் வலி இருக்கலாம், நெஞ்சு வலி இருக்கும். அதுக்கப்புறம் ரத்தத்தில் சில மாறுதல் ஏற்படும். ரத்தத்தில் சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், சில அணுக்கள் இருக்குது. அதில் வெள்ளை அணுக்கள் அதிகமாகிடலாம். அப்புறம் உடம்புல ஜுரம் வரலாம், அதாவது உடம்புல உஷ்ணம் அதிகமாகிடலாம். இதெல்லாம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள். பிரெயின்லேயும் பாதிப்பு வரலாம். தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு பிரெயினும் பாதிக்கப்படலாம். பிரெயினில் பாதிப்பு முதலே சொன்ன மாதிரி பக்கவாதம் வரலாம். அதுக்கப்புறம் தற்காலிகமாக அந்த பிளட் போகிறது குறைஞ்சதால சில கன்ஃபியூஷன், சில ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் வலிப்பு வரலாம். இவங்களுக்கு வலிப்பு நோய் வரலாம், திடீர்னு வலிப்பு வரலாம். வலிப்பு வரும்போது அந்த உடனே அது கவனிக்கலை, அதனால் அந்த அவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டால் சில சமயம் உயிரிழப்பு ஏற்படலாம். அதுக்கப்புறம் அதிகமான ஜுரம் வரும்போதும் வலிப்பு வரலாம், அல்லாட்டி கன்ஃபியூஷன் வந்துடலாம். அதுக்கப்புறம் ஞாபக மறதி வரலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபக மறதி வரலாம், கான்சன்ட்ரேஷன் போயிடும். இப்போ நல்லா ஒரு படிச்சுட்டு ஒரு தெளிவாக நல்ல மார்க் வாங்குற ஒரு ஸ்டூடெண்ட் கொக்கைன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்னா முதல்ல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில நிமிடங்கள் நல்லா இருக்கும். அதனால் திரும்ப கொக்கைன் யூஸ் பண்ணுறாருன்னா அந்த படிப்பு குறைஞ்சிடும். ஏன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு கணக்கு, ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க, அதை வச்சு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணால் பண்ணவே முடியாது. ஏன்னா மனசு ஒரு நிலைப்படாது, ஒரு அப்படியே மனசு அலைபாஞ்சிட்டே இருக்கும், கான்சன்ட்ரேஷன் போயிடும், அட்டென்ஷன் போயிடும். இதெல்லாம் சில மூளை சம்பந்தப்பட்ட முக்கியமான பாதிப்புகள். இந்த மாதிரி பல வகையான பாதிப்பு வரலாம். மனோரீதியாக இவங்களுக்கு சந்தேகம் வரலாம், சந்தேக நோய் வரலாம். மனைவி மேலே சந்தேகப்படலாம், நண்பர்கள் மேலே சந்தேகப்படலாம், யார் மேலே வேணால் சந்தேகப்படலாம். மற்றவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சலாம். அதனால பல வகையான வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். மன வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், நண்பரோட பிரச்சனை வரலாம், டிப்ரெஷன் வர ஆரம்பிக்கலாம், அவங்களுக்கு சோக நோய் வந்துடும், மனசில் சோகம் வர ஆரம்பிக்கலாம். பல காரணங்களாக வரும். இந்த போதை மருந்தே சோகப்படுத்திடலாம். அது இல்லாமல் அதனால் வர பிரச்சனைகள்லாம் அவரை சோகத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு அன்பிளசன்ட் ட்ரீம் சொல்லுவோம், அதாவது வேண்டாத கனவுகள், அதாவது ஒரு பயங்கரமான கனவுகள், இல்லை ஒரு துன்பமான ஒரு மனசை உழுக்கக்கூடிய சில கனவுகள் வரலாம். தூக்கம் இல்லாமல் போயிடலாம். திங்கிங் இருக்க அது ஸ்லோ ஆகிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண முடியாது. ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு நார்மல் லெவலில் ஒரு குயிக்காக திங்க் பண்ணுறோம் இல்லையா, ஒரு பிரச்சனை இருந்தால் குயிக்காக திங்க் பண்ணி அதை சால்வ் பண்ணுறோம் இல்லையா. தொடர்ந்து கொக்கைன் பிடிக்கிறவங்களுக்கு, அந்த போதை மருந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த திங்கிங் ஸ்லோ ஆகிடும். இப்போ ஒரு பிரச்சனைனா உடனே ரியாக்ட் பண்ணி அதுக்கு திங்க் பண்ண முடியாது அவங்களால. பல வகையில் எல்லா வாழ்க்கையில் எல்லா ஸ்பியர்லேயும் எல்லா பகுதிகளையும் அவங்களுக்கு அந்த அந்த எண்ணங்கள் ஸ்லோ ஆகிறதால நிறைய விஷயங்கள் அவங்களால செய்ய முடியாது. சரி, இது அடிமைப்படுத்திடுமா சார்னா நிச்சயமாக அடிமைப்படுத்தும். இந்த போதை மருந்து அடிக்ஷனுக்கு ஒருவரை அடிக்டாக மாற்றி விட்டுடும். ஒரு சில நேரம் யூஸ் பண்ணாலே வந்துடும். ஒரு 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணாலே கொக்கைனை நாடி போக ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய, ஈர்க்கக்கூடிய, மனிதர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மருந்து அது. ஆகையினால இது முதல் தடவை யூஸ் பண்ணுறது பண்ணக்கூடாது. சில சமயம் என்ன ஆகுனா எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரக் யூஸ்னு ஆரம்பிப்பாங்க. யங் ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம், யாரோ ஒருத்தர் அது பிடிக்கிறாரு, ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், இதெல்லாம் பார்ட்டி ட்ரக் ஆகிடுச்சு. இப்போ பார்ட்டியில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல இடங்களில்
நான் சொல்லுறது இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன், இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா எல்லா இடத்துலையும் பார்ட்டி ட்ரக் ஆகிடுச்சு. பார்ட்டியில் எல்லா ஒரு இடத்துல ஒரு 4 பேர் அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அதான் ஒரியிங் என்னென்னா, இது வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. எல்லா சொசைட்டியில் வந்து ஒரு சில லெவலில் வந்து இது வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஸோ எஸ்பெஷலி ஹையர் லெவல் சொசைட்டியில் வந்து இது நார்மல் ஆகிடுச்சு. எப்போதுமே இந்த ஹையர் லெவலில் வர ட்ரக் அங்கேயே ஒன்று நிற்காது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்படி தான் ஹெராயினில் ஆச்சு. ஹெராயின் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்நாட்டிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, பணக்காரங்க தான் அதை யூஸ் பண்ணாங்க, ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது விலை குறைய ஆரம்பிச்சு. ஏன் விலை குறைஞ்சதுன்னா, அது அல்டர்னேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட கலந்து பல வகையான மருந்துகளை கலந்து பல வகையான பவுடர்களை கொண்டு விலை குறைச்சி விற்க ஆரம்பிச்சு. அப்போ வந்து மற்றவங்களுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி தான் கொக்கைன். இனிஷியலாக வந்து ஒரு பணம் அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது பார்ட்டி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கிற ஒரு ஆட்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து பார்ட்டி ட்ரக்காக இருக்குது. ஏன்னா அவனா பாட்டில் ஒரு 4 பேர் அதை யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு 20-30 பேர் அங்கே வேறு ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா அதை ஒருத்தர் அதை போய் வேடிக்கை பார்க்குறாரு, ஒரு தடவை சாப்பிடலாமேன்னு தோணும். போய் ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க. அடுத்த பாட்டில் தேடுவாங்க, இல்லாட்டி எங்கே அது இருக்குன்னு தேடி போக ஆரம்பிச்சுவாங்க. ஆகையினால முதல் ஸ்டெப்பே, முதல் தடவை அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து விஷம், அது வந்து ஒரு பாய்சன் அப்படின்னு நினைக்கணும். அப்போ தான் வந்து அதை விட்டு விலகி இருக்க முடியும். இதை பார்க்குறவங்க உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா முதல் தடவை யூஸ் பண்ணுறதே அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்த விட்டு விலகி போயிடுங்க. ஒரு பார்ட்டியில் போய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த பார்ட்டியை விட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா இது வந்து அந்த பழக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா பல வகையான பிரச்சனைகள் வரும். இது ஒரு மனிதரை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு போதை மருந்து, மிக சீக்கிரமாக அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு போதை மருந்து. சரி, இது வந்து அடிமைன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இது வந்து போதைக்கு இவர் டிபெண்ட் ஆகிட்டாரு, இவர் அடிக்ட் ஆகிட்டார், எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா, தினந்தோறும் யூஸ் பண்ணுவார், அடிக்கடி யூஸ் பண்ணுவார். அந்த போதை மருந்து தவிர வேறு எந்த இடமும் அவருக்கு இருக்காது, அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார். இருக்கிற காசெல்லாம் அதுக்கே செலவு பண்ணிட்டுருப்பார். மற்ற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். வாழ்க்கையில் மற்ற இதெல்லாம் அப்படியே கீழே போயிட்டு இருக்கும். போதை மருந்து மட்டும்தான் இவர் பார்த்துட்டு இருப்பார். படிக்கிறதா இருந்தால் படிப்பு குறைஞ்சிரும், வேலை செய்கிறதா இருந்தால் வேலை திறன் குறைஞ்சிரும், வேலையில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கலாம், அடிக்கடி மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிக்கலாம், இல்லை இருதய ப்ராப்ளம் வரலாம், மூளையில் ப்ராப்ளம் வரலாம், நுரையீரலில் ப்ராப்ளம், உடம்புழுக்க ப்ராப்ளம். இந்த மாதிரிலாம் இருக்குது. இவர் வந்து அடிமை ஆகிட்டாரு. இந்த மாதிரி இருந்தும் அந்த போதையிலேருந்து வெளியே வராமல் திரும்பவும் எனக்கு மூக்கில் ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, நான் போய் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இருந்தாருன்னா, அப்போது வந்து நிச்சயமாக ஒரு முழுக்க அடிமை ஆகிட்டாரு, முழுக்க அடிக்ட் ஆகிட்டாரு, டிபெண்ட் ஆகிட்டாருன்னு நம்மளை புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பட்சத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, இவங்களை அந்த போதை மருந்து நிறுத்தினா சில விட்ராயல் எஃபெக்ட் வரும். அது அந்த உடம்பு அழும், எனக்கு போதை மருந்து உடனே கொடுன்னு அடம்பிடிக்கும், கைகால் உதச்சி மனசு உடம்பு வந்து அடம்பிடிக்கும். அந்த அடம்பிடிக்கிறது எப்படி நோய் அறிகுறியாக மாறும்னா, வந்து சோகம் ஆகிடலாம். அவர் ஒரு சோகமான ஒரு க்ளூமி ஃபீலிங் வந்துடும் அவருக்கு, ஏன்னா ட்ரக் இல்லையே அப்படின்ற க்ளூமி ஃபீலிங் வந்துடும். எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும். உடம்பு வந்து எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அப்படியே சோர்ந்து போய் படுத்துடலாம் போல இருக்கும். அதுக்கப்புறம் பசி அதிகமாகும், ஒரு வயிற்றில் ஒரு எரிச்சல், ஒரு பசி அது அதிகமாகிற மாதிரி இருக்கும். கனவுகள் அதிகமாக வரும், தூக்கம் வராது. அதுக்கப்புறம் திங்கிங் வந்து ஒன்றும் ஸ்லோ ஆகிடும், கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து போதை மருந்தை நிறுத்தினார்னா ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். நடுக்கம் வரலாம், பரபரப்பாக இருக்கலாம், இதெல்லாம் ட்ரக் சீக்கிங் பிஹேவியர் இருக்கும். எப்படியாவது அந்த மருந்தை போய் அடைஞ்சிட மாட்டோமா, பூட்டி வச்சா கூட உடச்சி கிடிச்சு ஓடி விடுவார், அந்த மாதிரி ஒரு கிரேவிங் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் விட்ராயலில் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு விட்ராயல் இருந்ததுன்னா இங்கே கன்ஃபார்மாக சொல்லலாம், இவர் வந்து அடிக்ட்டு, இந்த போதை மருந்துக்கு, இந்த கொக்கைனுக்கு அடிமை ஆகிட்டார் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். சரி, இது மாதிரி அடிமை ஆகிட்டா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. மற்ற மருந்துக்கு இப்போ ஆல்கஹாலுக்கு ஒரு சில மாத்திரைகள் இருக்குது, ஹெராயினுக்கு ஒரு சில மாத்திரைகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் மாத்திரை கொக்கைனுக்கு கிடையாது, ஒரு மருந்துன்னு கிடையாது. என்னென்னா, என்ன விட்ராயல் எஃபெக்ட் இருக்கோ, அவருக்கு மன ரீதியாக என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் பண்ண வேண்டியது, அதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஜுரம் அதிகமாக, உஷ்ணம் அதிகமாகிடுச்சு, ஜுரமாக இருக்கலாம், ஜுரம் குறைக்கிறதுக்கு மாத்திரை. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார், பரபரப்பாக இருக்காருன்னா அதை காம் ஆகிறதுக்கு ஒரு சில மாத்திரைகள். அந்த மாதிரி அவருக்கு இருக்கிற நோய்க்கு அறிகுறிக்கு ஏற்ற மாதிரி சில மருந்துகள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம்
தேவைப்பட்டால் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டீடாக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விட்ராயல் பீரியட், அந்த விட்ராயல் பீரியட் வந்து சில மணி நேரங்கள் ஆரம்பித்து சில நாட்கள் வரைக்கும் இருக்கலாம். நான் ஒரு 2-3 நாள் கூட சில பேருக்கு இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம், கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து டீடாக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி மருந்துகள் கொடுத்து அவரை கவுன்சில் பண்ணணும். பட் அது மட்டும் பண்ணால் போகாது. இவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா முக்கியமான விஷயம், இவருக்கு விடணுன்ற எண்ணம் இவருக்கு இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் இல்லைன்னா விட முடியாது. அந்த மோட்டிவேஷனை வர வைக்கிறதுக்கு பல வகையான வழிகள் இருக்குது. அது ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவாங்க, அவரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் இருப்பாங்க. அப்புறம் மோட்டிவேஷ்னல் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா அவரை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்லேயே அதை இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூலேயே கண்டினியூ பண்ணுவாங்க. அவருக்கு அந்த மோட்டிவேஷன் அதிகமாகிறது. மோட்டிவேஷன் ஒரு நாளைக்கு 10% இருக்கும், ஒரு நாளைக்கு 100% போவோம், திடீர்னு ஒரு நாளைக்கு திரும்ப 25% மாறிட்டே இருக்கும். டைனமிக்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஆசை அதிகமானால் மோட்டிவ் குறைஞ்சிடும், மோட்டிவேஷன் ஸ்ட்ரென்த் அதிகமான ஆசை குறையும். ஸோ அது வர வைக்கிறதுக்கு மனோ ரீதியாக பேசி அதை பண்ணுறது. அதுக்கப்புறம் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு இருக்குது. அது மென்டல் ஹெல்த்தில், மனநலத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் இது யூஸ் பண்ணுவோம், நிறைய நோய்களுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். அதுவும் எஃபெக்டிவ். இதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டின்ஜென்சி பிளானிங்னு ஒன்று இருக்குது. அதாவது பிஹேவியர் மாடிஃபிகேஷன். இதெல்லாம் இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் நிறுத்தினா இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் பண்ணலாம், இதுக்கெல்லாம் நீங்கள் பர்மிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல மாதிரி அவருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி அதெல்லாம் அவர் செஞ்சாருன்னா அவருக்கு ரிவார்டு கொடுத்து அந்த பிஹேவியரை ப்ரொமோட் பண்ணுறது, அது பண்ணலாம். அதுக்கப்புறம் நார்காட்டிக் அனானிமஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஆல்கஹாலிக் அனானிமஸ் மாதிரி போதையற்ற வாழ்வை நோக்கின்ற பிளே லிஸ்ட்டில் ஆல்கஹாலை பற்றி நிறைய பேசியிருப்போம், 14 எபிசோடு. அதில் ஒரு பர்டிகுலர் எபிசோட் ஆல்கஹாலிக் அனானிமஸை பற்றி பேசியிருக்கோம். அதை பாருங்கள். அப்போ ரொம்ப விலாவாரியாக சொல்லியிருப்பேன். அதில் முக்கியமானது 12 ஸ்டெப் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது 12 ஸ்டெப்ஸ், படிக்கட்டு, அதாவது 12 நிலைகள் கொண்ட ஒரு ட்ரீட்மெண்ட். அது கான்செப்ட். அதை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. 12 ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவோம். நார்காட்டிக் அனானிமஸில் ஜாயின் பண்ணி அது அவருக்கு ஹெல்ப் பண்ணோம். அப்படி இல்லைன்னா தெரப்பட்டிக் கம்யூனிட்டிஸ்ன்னு இருக்குது. அதாவது அதில் சில மாதங்கள் இல்லை வருஷம் கூட ஒரு இடத்துல தங்கி இருக்குது. அதாவது இந்த காமனாக ப்ராப்ளம் இருக்குங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்ந்து அதுக்கு சில தெரப்பி ப்ராசஸ் இருக்குது, அது பண்ணுவாங்க. அது தெரப்பட்டிக் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல வகையான சிகிச்சை முறைகள் இருக்குது. அவர் அசஸ் பண்ணும்போது இவருக்கு என்ன சிகிச்சை தேவைப்படும்னு நம்ம டிசைட் பண்ணி அதை அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. பட் முக்கியமானது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்ற மோட்டிவேஷன், அப்புறம் மருத்துவர்கள், செவிலியர்கள், சோஷியல் ஒர்க்கர், கவுன்சிலர், இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டு, அதோட முக்கியமாக குடும்பத்தாரன், நண்பர்கள் சப்போர்ட், இதெல்லாம் இருந்தால் தான் இவர்லேருந்து வெளியே வரணும். இவர் ஒரு புதை மணலில் மூழ்கி உள்ளே போயிட்டு இருக்கார். அவராக வெளியே வர முடியாது, ஒரு ஆளாலாம் இழுக்க முடியாது. 4-5 பேர் சேர்ந்து தூக்கணும். அந்த 4-5 பேர் தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை ஹெல்ப் பண்ணாதான் அதுலேருந்து வெளியே வர முடியும். ஆகையினால் நண்பர்களே, இன்னைக்கு கொக்கைனை பற்றி சொன்னோம், அதனுடைய அறிகுறிகள் சொன்னோம், அது என்ன வகை எஃபெக்ட் வருதுன்னு சொன்னோம், அதனால் வர பாதிப்புகள், நோய்கள் என்னன்னு சொன்னோம், ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொன்னோம். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த பாதிப்பு இருந்தால் அவங்களோட பேசுங்க, அவங்கள ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் கொண்டு போங்க. நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டில் டிஅடிக்ஷன் சென்டர் இருக்குது. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் மனநல பிரிவுகள் உண்டு. அங்கே சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, சோஷியல் ஒர்க் இருப்பாங்க. அங்கே போகலாம். அங்கே எல்லாமே ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ. அது இல்லாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் டிஅடிக்ஷன் வார்டு இருக்குது. அப்புறம் பெரிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே போகலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டில் நிறைய இருக்குது. ப்ரைவேட்டில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு போங்க, ஜென்யூனாக இருக்கா, நல்லா ட்ரீட் பண்ணுறாங்களா, அவங்களுடைய காஸ்ட்டு அதாவது ரீசனபிள் காஸ்ட்டாக இருக்கா, அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் என்ன, யார் அதை நடத்துகிறாங்க, அது மாதிரி கொஞ்சம் ரிவ்யூ எல்லாம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எல்லாரையும் மற்றவங்களை கேட்டு அதுக்கப்புறம் அதை போய் பண்ணுங்க. சில மிகச்சிறந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, பிரச்சனை இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சூஸ் பண்ணி அதுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி அவரை கொண்டு போய் அங்கே சேர்த்திங்கன்னா அது அதுலேருந்து அந்த பழக்கத்துலேருந்து அவரால் மீண்டு வர முடியும். மீண்ட பிறகு ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன் ஒரு தெரப்பி இருக்குது, அதுவும் கொடுப்பாங்க. அவர் திரும்பவும் போதைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தெரப்பி, அதுவும் கொடுப்பாங்க. இது மாதிரி பல வகையான தெரப்பி கொடுத்தா அவரை ஒரு வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். நண்பர்களே, இந்த ஒரு எபிசோடை பார்த்து முடிச்சிங்க கொக்கைனை பற்றி. உங்களுக்கு
ஒரு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்தேன். ஒரு ½ அன் ஹவரில் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோதான் பேச முடிஞ்சது. கொக்கைனுடைய பாதிப்புகள் என்ன, ட்ரீட்மெண்ட் என்ன, எப்படி அது டிஃபிகல்ட் டு ட்ரீட் ஆல்சோ, அதெல்லாம் பற்றி சொன்னேன். இதை யோசித்து பாருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் எவ்வளோ மோசமான ட்ரக்கு இப்போ வந்துட்டுருக்கு. இதுக்கு நிறைய பல காரணங்கள் இருக்குது. அதனால தான் ஒரு நடிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கைது பிறகு அவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஏதோ கேட்க போயிருக்காரு, அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்காம இதை வச்சுக்க அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி 2-3 தடவை கொடுத்த பிறகு அதை நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொன்னார் இல்லையா. தட் இஸ் எ வெரி டிப்பிக்கல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராப்ளம் சொல்லுவோம். அவர் ரெக்ரூட்மெண்ட்னா அந்த போதைக்கு அடிமையாகிறதுக்கு ஆட்சேர்ப்புன்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து அந்த பார்ப்பாங்க, இப்படி பிஹேவியரெல்லாம் பார்த்து இவர் வந்து கொஞ்சம் ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆசைப்படுவார் போல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு பொட்டலம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃப்ரீயாக யூஸ் பண்ணிப்பார், நம்ம ஃப்ரெண்டு தானே, அதனால தான் கொடுக்குறேன், நானும் ஜாலியாக இருக்கேன், நீ ஜாலியாக இருக்கே அப்படின்வாங்க. 2வது தடவையும் கொடுப்பாங்க, 3வது தடவை கொடுப்பாங்க. ஒரு 3-4 தடவை அதை யூஸ் பண்ணிட்டாருன்னா அதனுடைய எஃபெக்ட்னால அந்த அடிக்ஷன் வந்துடும், அந்த கிரேவிங் வரும், அந்த அதை பற்றி யோசிக்க தோணும், அது எப்போ அடையும், அந்த ட்ரக் எப்போ யூஸ் பண்ணுவோன்னு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ நாள் 4-5 நாள் ஃப்ரீயாக கொடுத்தேன், இன்னும் கூட வந்து உன்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, அது ரொம்ப காஸ்ட்லி, அதனால் காசு எடுத்துகிட்டோம், நான் காசு தரேன் அப்படின்வாங்க. அவர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுப்பாரு. இந்த ட்ரக்கெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கப்புறம் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னா, ஏதாவது பண்ணு, நகையை அடமானம் வச்சுக்கொண்டா யார்கிட்ட கேளுன்னுவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் என்ன போவாங்கன்னா, சரி நான் உனக்கு ஒரு 4 பொட்டலம் தரேன், அதில் 3 நீ விற்றுட்டு 1 நீ யூஸ் பண்ணிக்கோ, விற்ற காசு என்கிட்ட கொடு. அப்போ வந்து ட்ரக் யூஸ்லேருந்து ட்ரக் பெட்லிங்கு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ சில நேரங்களில் லேடி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா, சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ தான் அழகாக இருக்கே, வேறு வகையெல்லாம் நீ சம்பாதிக்கலாம் இல்லை, அந்த மாதிரி சம்பாதிச்சு ட்ரக்கு காசு கொண்டுடுவாங்க. அந்தளவுக்கு மோசமான ஒரு சிச்சுவேஷன் இது. ஆகையினால தான் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், பப்ளிக் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச மட்டும் போகாது, அதை யூஸ் பண்ணுறவங்ககிட்ட அதை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதுக்கு சிகிச்சை முறைகள் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே சில இடங்கள் அதுக்கு சிகிச்சை முறைகள் இருக்குது. ஆல்கஹால் டிபெண்டன்ஸுக்கு இருக்கிற அளவுக்கு சிகிச்சை முறைகள் கொக்கைனுக்கு இல்லை. இருந்தாலும் அரசாங்கமும் என்ஜிஓஸும் இதை பற்றி யோசிக்கணும். கொக்கைன் டிஅடிக்ஷன் சென்டர்ஸும் தனியாக ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். கொக்கைன், ஹீரோயின் 2 சேர்த்து கூட ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம நினச்சி நடத்த வேண்டிய சில விஷயங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.